பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். பக்தனாயிருக்கிற மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்தி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஜனங்கள் எல்லாரும் பார்வோனின் படையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான், இனி நம்முடைய லைஃப் முடிஞ்சிச்சு. நம்முடைய பிரேதம் இந்த வனாந்தரத்துல வெட்டுண்டு விழப்போகிறது. பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான், நம்மை அழித்து விடுவான், நம்ம இறந்து போயிடுவோம். ஜனங்கள் எல்லாரும் பயத்தோடும் முறுமுறுப்போடும் மோசேக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற மோசே முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவை பார்க்க ஆரம்பித்தான். ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவான வெளிப்பாடுகளை மோசேக்கு அதிகமாய் கொடுத்தபடியினால் அவன் ஜனங்களை பார்த்து தைரியமாய் சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். பிரைஸ் காட். நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறார். சோத்திரம். மோசே என்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அறிக்கை செய்தானோ அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே கிரியை செய்தது. இவர்கள் சும்மாதான் இருந்தாங்க. அங்க இவர்களுக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப அழகா திட்டம் பண்ணினார். மோசேயை பார்த்து சொன்னார், அவங்க அந்த டைமிங் ஜஸ்ட் யோசித்து பாருங்க. அது வரைக்கும் செங்கடல் திறக்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அந்த கணக்கு கரெக்டான உடனே மோசேயை பார்த்து சொன்னார், இப்பொழுது உன் கோலை எடுத்து நீட்டு அப்படின்னாரு. நீட்டும் பொழுது அது ரெண்டாய் பிளந்தது. ஜனங்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். ஜனங்கள் கடந்து போக பார்வோனுடைய சேனை உள்ள வரும்போது அந்த கணக்கு பாருங்க, அந்த கால்குலேஷன் பாருங்க. உடனே ஆண்டவர் மறுபடியும் உன் கையை நீட்டு. நீட்டின உடனே சமுத்திரம் மூடினது. கர்த்தர் கீழ்காற்றை வரப்பண்ணினார். ஜனங்கள் தப்பித்தார்கள். பார்வோனின் சேனைகள் சிக்கிக் கொண்டது. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்ற வார்த்தையின் பிரகாரம் முழுவதுமாய் கர்த்தர் அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஒண்ணுமே செய்யல, சும்மாதான் இருந்தாங்க. யுத்தம் பண்ணினது கர்த்தர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பிரச்சனையை பார்த்து பயத்தோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, எங்க போறதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியல, இக்கட்டான சூழ்நிலையிலே நான் சிக்கி தவிக்கிறேனே அப்படின்னு அநேக வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்காய் யுத்தம் பண்ண போகிறேன். பிரைஸ் காட். முன்னாடி செங்கடல் இருக்குதா? நான் யுத்தம் பண்ணுவேன். செங்கடல் ரெண்டா பிளக்கணுமா? நான் யுத்தம் பண்றேன். பார்வோனின் சேனையை செங்கடலுக்குள்ள வைத்து அமிழ்த்து போடணுமா? நான் யுத்தம் பண்றேன். உன் நெக்ஸ்ட் பிரயாணம், உன் நெக்ஸ்ட் அக்கறையில உன் கால் வைக்கப்படணுமா? நான் யுத்தம் பண்றேன். கானானுக்கு நீ போகணுமா? பெரிய ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்கணுமா? நீ சும்மா இரு, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணி தான் கானான் தேசம் வரைக்கும் அவர்களை அழைத்து சென்று வந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக போராட்டத்தை நினைச்சு, அநேக கஷ்டத்தை நினைச்சு ரொம்ப வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்குறீங்களா? பின்னாடி பார்வோன் என்னை துரத்திட்டு வர்றானே, எப்ப என்னை பிடிப்பான்னு எனக்கு தெரியலையே, ஒரு மரண பயம் எனக்கு இருக்குது. நிறைய பேர் போன்ல அவங்க ஜெபம் பண்ண சொல்ற காரியம் தான். எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியல, முன்னாடியும் தடையா இருக்கிறது, பின்னாடியும் போக முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன். உங்க பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுவேன். எந்தெந்த வல்லமைகள் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதோ
பிள்ளைகளுடைய உயர்வை மேன்மையை தடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வல்லமைகளுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுவேன். வேலையில நிறைய பிரச்சனையோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? இந்த வேலைக்கு தடையா இருக்கிற எல்லா வல்லமைகளோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். குடும்பத்துல கடன் பிரச்சனையில சிக்கி தவித்து இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் கடன் பிரச்சனைக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுவேன். குடும்பத்துல கணவன் மனைவி பிரிவினை, குடும்பம் உடைஞ்சு போன நிலைமையில பிரிவினையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிரிவினையை உண்டு பண்ணுகிற வல்லமைகளோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சரியான வருமானம் இல்ல, வாய்ப்புகள் இல்ல, வேலை வாய்ப்புகள் இல்ல, உயர்வு இல்ல, எது எடுத்தாலும் நஷ்டம், எது எடுத்தாலும் தோல்வி, சமாதானமே இல்ல, படுத்த படுக்கையா இருக்கிறேன், வியாதியா இருக்கிறேன். சபையே, தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், செயல்படாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, செயல்படுகிற யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். எதை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உங்கள் கண்ணீருக்குரிய காரியத்திற்காய் அவர் யுத்தம் பண்ண போகிறார். எந்த காரியத்திற்காய் பரிதபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிதபிக்கிற காரியத்தில் நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சபையே, தைரியமாயிருங்கள், சும்மா இருங்கள். நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, முறுமுறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவிசுவாசமாய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளுக்கு விரோதமாய் அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். நம்புங்கள், இந்த நாட்களில் என் பிரச்சனைக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். பிரைஸ் காட். நான் அழகா போக போறேன், நீங்க நம்புங்கள். இப்பொழுது எழும்பி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளோட, மந்திரவாதத்தின் வல்லமைகளோட, சாபத்தோட, பாவத்தோட, சோத்திரம், எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். சொல்லுங்க, யுத்தம் பண்ண போகிறார். எனக்கா யுத்தம் பண்ண போகிறார். என் சார்பில் யுத்தம் பண்ண போகிறார். என் குடும்பத்தின் சார்பில் அவர் யுத்தம் பண்ண போகிறார். என் கண்ணீருக்கு பிரதிபலனாய், என்னுடைய அழுகையின் சத்தத்திற்கு பிரதிபலனாய் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கா யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் சொல்ல சொல்ல அவர் இறங்கி வந்து உனக்கு யுத்தம் செய்து அவர் யுத்தத்தில் வெற்றியை, ஜெயத்தை உங்களுக்கு வாங்கி தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபியுங்கள். பிரைஸ் காட். கூப்பிடுங்க, யுத்தத்தில் வல்லவரே. பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தருடைய வல்லமை ஆங்காங்கு இறங்கி கொண்டிருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யுத்தம் செய்யக்கூடிய ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வரப்போகிறார். பின்னே துரத்தி கொண்டிருக்கிற பார்வோனின் வல்லமைகளுக்கு விரோதமாய், முன்னே நின்று கொண்டிருக்கிற எல்லா தடைகள், செங்கடலுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ரொம்ப சேஃபா கொண்டு வர போகிறார். ரொம்ப அழகா கர்த்தர் உங்களை வழிநடத்த போகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வல்லமை யுத்தம் செய்யும்படியாய் அவர்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் மறைந்து போகட்டும். கர்த்தர் யுத்தம் பண்ணி யுத்தத்தில் பராக்கிரமங்களை செய்கிற கர்த்தர், யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற ஆண்டவர் என் ஜனங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருவீராக, வெற்றியை தருவீராக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். யுத்தத்தில் வல்லவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்காய் அவர் யுத்தம் செய்து வெற்றியை வாங்கி தரட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.